இன்னைக்கு ஹெல்த் கேருக்காக மக்கள் செலவழிக்கிற தொகை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகி அது அவங்களுக்கு ஒரு சுமையாவே மாறிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் இந்த எஜுகேஷன் அப்படின்றதும். இந்த ரெண்டு செக்டார்ஸை பொறுத்த அளவுக்கு என்ன மாதிரியான அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்ல இடம்பெறலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு நீங்க பாருங்க, ஒண்ணு ஒட்டுமொத்தமா நம்ம எல்லாத்துக்குமே அரசாங்கத்தை குறை சொல்ற பழக்கம் நமக்கு இருக்கு. நம்ம கிட்டயும் சில குறைகள் இருக்கு. அரசாங்கமும் பொதுமக்களும் இல்ல என்ஜிஓஸும் எல்லாருமே ஒன்னா இணைஞ்சு செயல்படும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, சிங்கப்பூர்ல நான் உங்களை அரசாங்க ஆஸ்பத்திரிக்கும் ஒரு தனியார் மருத்துவமனைக்கும் உங்களுக்கு கூட்டு போய் நான் காமிக்கிறேன். ரெண்டுத்துக்கும் உங்களால வித்தியாசம் ஒரு சிறிய வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. ஒரே ஒரு மிகச்சிறிய வித்தியாசம் கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது. சோ என்னன்னா அந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு நல்ல சொசைட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கல்வியும் மருத்துவமும் ஈஸி அக்சஸபிளா இருக்கணும், இலவசமா இருக்கணும். இல்ல, நல்லவங்க கிட்ட சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கல்வி அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு மிஷனரிஸ் கிட்ட தான். மருத்துவம்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ் கிட்ட இருக்கும். சோ அப்பதான் மருத்துவமும் கல்வியும் ஒரு பொதுமக்களுக்கு தடையில்லாமல் சிறந்த கல்வியும் சிறந்த மருத்துவமும் கிடைக்க வேண்டும். அதுதான் ஒரு நாட்டை நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும். ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்ம நாட்டுல அதிகபட்சமாக கொள்ளையடிக்கின்ற 2 விஷயங்கள் இருக்குன்னா அது கல்வியும் மருத்துவம். இந்தியன் பேங்கின் இண்ட் ஸ்மார்ட் ஆம்னி சேனல் மொபைல் பேங்கிங் ஆப் 300க்கும் மேற்பட்ட வசதிகளுடன்